இதற்கு மேலும் ஆண்டவர் என் மகளோடு பேரனோடு இருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வாக்கின்படியும், அது பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கின்படியும் ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய வழியை என் மகளுக்கு காட்டினார். அன்பானவர்களே, And just like how it is written in Philippians 4:13, I can do all things through Christ who strengthens me. God strengthen my children, my grandchildren to take care of me so well. And not just that, as it is written in Psalms 32:8, I will instruct you and teach you in the way you should go, and I will guide you with my eyes. He instructed my children and he guided our children to do what next. 2 நாளுக்குள்ள வாடகை வீட்டை காலி பண்ணணும், வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், எனக்கு வேண்டிய திங்ஸ் வாங்கணும். என் மக ஜெபிச்சு ராத்திரி பகலாக ஓடி செயல்பட்டார். Because I was staying in a rented house, within 2 days I had to vacate the house. We had to take the things out. We have to buy new things for me. My daughter was so much in pressure that she started praying so hard and asking God to help her and guide her. ஆண்டவர் பாருங்க, அற்புதமாக வீட்டு ஓனர் கண்களில் தயவு கிடைச்சி வீட்டை காலி பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்க இடம் கொடுக்க தானே முன் வந்த ஒரு விசுவாசி மகள் வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்க கிருபை செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தேவைகளெல்லாம் வாங்கிறதுக்கு ஓடி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து பேக் பண்ண கிருபை செய்தார். God was so gracious that he spoke to our landlord, and he spoke to him, and the landlord stepped forward and he helped us so much to vacate the house. And one of our believers, she came forward to take all the things and save it in her house. And we also brought all the things that is required for me. எல்லாத்துக்கும் என்னோட பேரன் ரொம்ப உதவியாக இருந்து ஞானமாக எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கும் கிருபை செய்தார். My grandson, he was there all throughout this journey with me, and he was so wise and he knew what he's doing and he helped me so much. அடுத்து பாருங்க, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுமே, சரி எதுக்கும் நம்ம பாஸ்டர்கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லி பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்களிடம் மறுபடியும் போய் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்னு சொன்ன போது, then now we are like so confused because we have to travel in the flight. So what we decided is we wanted to go meet Pastor Alvin Thomas, who prayed for me when I came out of the hospital. So we went back to him and asked him to pray for us. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு முற்றிலுமாக ஹீல் பண்ணிட்டாரு, உங்கள் சுகத்துக்கு நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், உங்கள் பிரயாணத்தில் ஆண்டவர் வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி, பிரயாணத்தில் ஆண்டவர் கரம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி என் மீது கரம் வைத்து ஜெபித்தார். When we went to Pastor Alvin Thomas and we asked him to pray, he said, I'm no longer going to pray for your healing because you are completely healed. Now I'm going to pray for your travel. And he said that God's hand is going to be upon me. And he laid his hands upon me and he started praying. ஆண்டவரின் பாதுகாப்பு கரமே என்னை தொட்டதாக அந்த நேரத்தில் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, when he laid hands on me, I thought that it's God who laid hands over me and prayed. I felt the presence of God. வீட்டுக்கு வந்தோம், மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. Then we went home. As soon as we got home, we started thinking maybe we should go to doctor again. அந்த ஆஞ்சியோகிராம் எடுத்த டாக்டர்கிட்டே போய் இது மாதிரி நாங்கள் எனக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நான் பிரயாணம் பண்ணி போகலாமான்னு டாக்டர்கிட்டையும் கேட்டோம். So we went to the same doctor who took an angiogram test for us, and we went and asked him, is it okay if I travel to US in the flight? உடனே ஒரு ஆச்சரியம் பாருங்க, அவரும் ஒரு பிலீவர் தான், அவரும் ஒரு விசுவாசி தான் போட்டிருக்கு. அவர் எனக்காக என்ன ஜெபிச்சாரோ என்ன எனக்கே தெரியாது. அவர் சொல்கிறாரு, ஜோராக நீங்கள் போயிட்டு வரலாம், ஒன்றும் உங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க. And I think he is also a believer. When I told him that we are here to ask him if we can travel in the flight, he said, no problem, for sure you can travel in flight. என்ன பாருங்க,
ஆப்ரேஷன் பண்ணணும், அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்னு சொன்ன டாக்டர் கூட என்ன நீங்கள் ஜோராக ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்ல வச்சார் ஆண்டவர். What a surprise. The same doctor who said that I have to undergo an operation is the same doctor today who's telling me, oh yeah, with so much joy you can definitely travel with a joyful heart. And that's what he said. என்ன ஆச்சரியம் பாருங்க. What a surprise. என் மீது இரக்கமுள்ள தேவன் வேதத்தில் ஏசாயா 41:13 உள்ளபடி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வாக்கின்படி ரொம்பவும் துணையாக இருந்தார். அன்பானவர்களே, What a merciful Father He is, just like as He promised in Isaiah 41:13, for I hold you by your right hand, do not be afraid, and I am here to help you. Just as His promise, He held me so tight in my hand, and He was with me throughout the journey. ஆண்டவருடைய அற்புதமான கரம் ஒரு நிமிடம் கூட எங்களை விட்டு விலகவே இல்லை. அன்பானவர்களே, There was not even a point where God left us. He was with us throughout. சென்னையில இருந்து நாங்கள் ஃப்ளைட்டு ஏறுறோம். அந்த செக்கிங்கில் என்ன ஒரு அதிகாரியும் ஒரு கேள்வி கூட கேட்கல. We took our flight from Chennai, and none of the authorities questioned me. எல்லாவற்றையும் என் மகளிடத்தையே கேட்டாங்க. They spoke only to my daughter. என்னோட உடம்புலையோ நான் துவண்டே போய்விடாதபடி, என் சரீரத்திலோ நான் துவண்டு போய்விடாதபடி, ஆனால் என்னோட சரீரத்தில் நான் சோர்ந்து போய்விடாதபடி வேத புத்தகத்தில் ஏசாயா 40:29-31 சொல்லியபடி, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற வாக்கின்படி எனக்கு களைத்து போயிருந்த எனக்கும் என் மகளுக்கும் ஆண்டவர் ரொம்ப பலனை கொடுத்தார். அன்பானவர்களே, Just like how God promised us in Isaiah 40:29-31, He gives power to the weak and strength to the powerless, but those who trust in the Lord will find new strength. And He gave me so much strength to travel. ஃப்ளைட்டில் பத்திரமா ஏறிட்டோம். சங்கீதம் 121:3 உள்ளபடி, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்ற வாக்கின்படி நான் ஃப்ளைட்லேயே தனியாக நடக்கிறேன், ரெஸ்ட் ரூம்லாம் போகிறேன், அந்த உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன். வலியோ மயக்கமோ சோர்வோ எதுவுமே வரல. Just like every other passenger, I was walking inside the flight. I was able to walk and board the flight, and I had the food which they gave me in the flight. Just like His promise in Psalms 121:3, He will not let you stumble. The one who watches over you will not slumber. களைச்சு போயிருந்த 2 மாசமா அலைஞ்சி திரிஞ்சு கண் விழிச்சு சோர்ந்து போயிருந்த மகளுக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு நிம்மதியை கொடுத்து சங்கீதம் 127:3 கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வாக்கின்படி ஃப்ளைட்லேயே நல்லா தூங்கிட்டா. My daughter was awake the whole month, like day and night she would be awake to take care of me, and there was no rest for her. But as soon as we boarded the flight, God gave her the peace and He gave her the rest to close her eyes and sleep throughout the journey. நல்ல சுகபத்திரமா நாங்கள் அமெரிக்க தேசத்துக்கு வந்து சேர்ந்தோம். We safely reached US. அமெரிக்க தேசத்துக்கு டாலஸ் என்ற பிளேஸில் நாங்கள் இறங்கிய உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு கொரோனா இருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. As soon as we landed Dallas in Texas, they tested us if we have coronavirus. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சோர்வு இருக்கும்ல, ஆனாலும் ஆண்டவர் எங்களை தடப்படுத்தினார். Yes, we were tired, but God strengthened us. உடம்பு பூரா செக் பண்ணுறாங்க. They checked our entire body. அப்போ கூட எங்கே இருமல் வந்துட போதோ அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக நிற்கிறோம். We were so scared where we would start coughing, and we were just trying to keep a neutral face. என்ன ஆச்சரியம் பாருங்க, எந்த நோய் கிருமியும் எங்களை தாக்கல. What a surprise. There was we were completely fine. We had no symptoms of coronavirus. அன்பான தேவனுடைய கரம் தாங்கி சுமந்து தப்பு வித்தது பெரியமானவர்களே. God's hand was holding us so graciously and protecting us. அன்பான தேவ பிள்ளைகளே,
இன்னும் ஒரு பெரிய அற்புதத்தையும் என் ஆண்டவர் செய்தார் அன்பானவர்களே. My dear brothers and sisters, God also did another big miracle in my life. என் மக மார்ச் 6 அந்த ஃப்ளைட்டில் வராமல் சென்னையிலே தங்க முடியா இல்லை தள்ளி போட்டிருந்தா அமெரிக்க தேசம் வந்து தன்னோட குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்திருக்கவே முடியாது. Imagine if my daughter had not taken the flight on the March 6th, she wouldn't have been able to reach Dallas. ஏன்னா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கனால அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு ஏன் அமெரிக்கா தேசத்துக்கு போகிற ஃப்ளைட் எல்லாம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் இல்லாமல் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்தி விட்டாங்க. Because on the very next day, which is March 7th, they closed all the borders because of coronavirus, and she wouldn't have been able to travel to Dallas to be with her family. அதுதான் கடைசி ஃப்ளைட்டு. Because that was the last flight. என்ன ஆச்சரியம் பாருங்க. What a surprise. என் ஆண்டவர் ஏற்ற வேளையில் வேதத்தில் எழுதப்பட்டபடி பிரசங்கி 3:11 உள்ளபடி அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். ரோமர் 8:28 சொல்லப்பட்டபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. அது மாதிரி அந்த எழுதியிருக்கிறபடியே அருமையான ஆண்டவர் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் அவளுக்கும் இறங்கி அற்புதத்தை செய்தார் அன்பானவர்களே. God has his own perfect timing for everything that he does. Just like how he has promised in Ecclesiastes 3:11, he has made everything beautiful in its time. Also he has put eternity in their hearts, except that no one can find out the work that God does from beginning to end. Also in Romans 8:28, we know that God causes everything to work together for the good of those who love God and who are called according to his purpose for them. அன்பான தேவன் பார்த்தீங்களா, what a loving father he is. வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் 12:5 உள்ளபடி அங்கே ஒரு பேதுருன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த சபையார் ஜெபிக்கிறாங்க. அதை கேளுங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். Just like how they prayed for Peter in Acts 12:5, but while Peter was in prison, the church prayed very earnestly for him. அதே மாதிரி அமெரிக்க தேசத்தில் டாலஸில் உள்ள ஊழியக்காரர் குடும்பம், சபையார் மற்றும் கொலம்பஸில் உள்ள அன்பான ஊழியக்காரர்கள் குடும்பமாய் அனைவரின் ஜெபத்தையும் கேட்டு, just like how the church prayed for Peter in the prison, the same way the pastors and ministers in Dallas and Columbus, they prayed for me, for my travel and for my healing. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து எப்படி விடுவித்து கொண்டு வந்தாரோ அந்த தேவன், அதே மாதிரி இந்த டாலஸில் உள்ள சபையாருக்கு முன்னாடி என்னை சாட்சியா நிறுத்தினார் அன்பானவர்களே. Just like how God answered the prayer that the church prayed for Peter and brought him out of the prison, same way God answered the prayer of people in Texas and Columbus for me and made me stand as a living testimony in front of them. என்னை மரண பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுத்து எல்லா சிறையிருப்பிலிருந்தும் அதிசயமாய் விடுவித்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அன்பான ஊழியக்காரர் சபையார் முன்பாக கொண்டு நிறுத்தி ஆச்சரியமா என்னை சாட்சி சொல்ல வைத்தார் அன்பார்களே. God brought me out of all the prisons which is called as sickness, and he redeemed my life from the deathbed, and he made me as a living testimony in front of all those people who prayed for me. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வாக்கின்படி என் வாழ்வில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் விவரித்து சொல்லும்படி அந்த சபையார் முன்பு என்னை சாட்சியாய் கொண்டு நிறுத்தின என்னுடைய தேவாதி தேவனுக்கு இந்த நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே. Just like how he promised me that I will not die, instead I will live to tell what the Lord has done in my life. God literally made me as a living testimony, and I am so grateful and thankful to the God who fulfilled his promise in my life.
அது மட்டுமா, இப்போ கூட என்ன செஞ்சிட்டு இருக்கேன், உங்க முன்னாடி சாட்சியா நான் நிக்கிறேன். It doesn't end there. Even now, even at this very moment, I am speaking my testimony to you guys. இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவருக்கும் முன்பாக என் ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறுபடியும் விவரித்து சொல்ல எனக்கு இந்த வேளையில கிருபை செய்த என் தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். I want to thank my God for giving me the grace and peace to testify all that He had done in my life again and again, to say it in front of people and inspire them. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். I give all the glory and praise to God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. All the glory belongs to Jesus. இப்பொழுதும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுகிறேன். At this point, I would love to say thanks to God, and I would love to sing a song. பேசும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, உம்மை துதித்து பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். பேசும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, உம்மை துதித்து பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். எண்ணி எண்ணி முடியாத காரியங்கள் எல்லாம் எனக்காக யாவையும் செய்து முடித்து வைத்தீரே. எத்தனை எத்தனை நன்மைகள் சொல்ல நாட்கள் போதாதே, அத்தனை அத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே. எத்தனை எத்தனை நன்மைகள் சொல்ல நாட்கள் போதாதே, அத்தனை அத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரே. பேசும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, உம்மை துதித்து பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். கெச்சிக்கிற சாத்தான் என்னை கீழே தள்ளினாலும் உம் நீதியின் பலக்கரத்தால் தாங்கிக் கொண்டீரே. கெச்சிக்கிற சாத்தான் என்னை கீழே தள்ளினாலும் உம் நீதியின் பலக்கரத்தால் தாங்கிக் கொண்டீரே. கலங்காதே திகையாதே என் மகளே என்றீரே. கலங்காதே திகையாதே என் மகளே என்றீரே. கண்மணி போல் காப்பேன் என்று கனிந்துரைத்தீரே. கண்மணி போல் காப்பேன் என்று கனிந்துரைத்தீரே. பேசும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, உம்மை துதித்து பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.